ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 9, அத்தியாயம் 3, கிருஷ்ண சக்திகளின் அறிவு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்களுக்காகவே பகவத்கீதையின் 9வது அத்தியாயம் என்பதை இங்கு கவனிக்கலாம். அல்லது அவரது பக்தர்களுக்காகவே இந்த அத்தியாயம். ஸ்ரீ கிருஷ்ணரை பரம்பொருளாக ஒருவன் ஏற்காவிடில் 9ஆம் அத்தியாயம் உண்மையில் அதன் இருப்பினின்றும் வேறான ஒன்றாக தோன்றும். முன்பே கூறியபடி 9ஆம் அத்தியாயத்தின் உட்பொருளே பகவத்கீதை முழுவதன் மிக அந்தரங்கமான பொருளுரையாகும். கிருஷ்ணரை பரம்பொருளாக ஒருவன் ஏற்காமல் இருப்பின் 9ஆம் அத்தியாயத்தை வெறும் கட்டுரையாக ஒருவன் எண்ணுவான். படைப்புடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது தொடர்பு சம்பந்தமான பதங்களில் இது முக்கியமாக ஏற்படும். மயாததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி சாஹம் தேஷ்வஸ்திதா. எனது தோற்றமற்ற உருவால் என்னால் இவ் அண்டம் முழுவதும் புகப்பட்டிருக்கின்றது. எல்லாம் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இல்லை. பகவத்கீதை 9.4. நம்மால் காணப்படும் உலகும் ஸ்ரீ கிருஷ்ணரது சக்தியே, அவரது மாயையே. இங்கு மயா என்றால் என்னால், இச்செயல் என்னால் செய்யப்பட்டது என ஒருவன் கூறுவது போல என்னால் என்பதன் பொருள் அவர் தமது செயலை செய்து முடித்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டு விட்டார் என்பதல்ல. நான் ஒரு பெரும் தொழிற்சாலையை ஆரம்பித்து இந்த தொழிற்சாலை என்னால் துவங்கப்பட்டது என்று சொன்னால் நான் இல்லாமல் போய்விட்டேன் என்றோ நான் என்னை இழந்து விட்டேன் என்றோ எவ்விதத்திலும் முடிவு செய்யப்படக்கூடாது. தயாரிப்பவர் ஒருவர் தனது தயாரிப்பை என்னால் தயாரிக்கப்பட்டது என்று கூறினாலும் கூட அவரே அந்த பொருளை சுயமாக உண்டாக்கினார் அல்லது உற்பத்தி செய்தார் என்றும் பொருள் அல்ல. அவரது சக்தியால் அது உற்பத்தி செய்யப்பட்டது என்பதே ஆகும். அதுபோலவே நீ இவ்வுலகில் காண்பதெல்லாம் என்னால் படைக்கப்பட்டது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினால் இனிமேலும் அவர் இல்லை என்று நாம் எண்ணக்கூடாது. படைப்பில் எங்கும் பரமனை காண்பது கடினமல்ல, ஏனெனில் அவர் எங்கும் இருக்கிறார். ஸ்போர்ட்டின் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் ஒவ்வொரு மூலையிலும் ஸ்போர்ட்டை காண்பது போலவே கிருஷ்ண விஞ்ஞானத்தில் தேர்ச்சியுடையவர்கள் படைப்பின் ஒவ்வொரு அணுவிலும் கிருஷ்ணரை காண முடியும். எல்லாம் கிருஷ்ணரை சார்ந்தே இருக்கின்றன. மத்ஸ்தானி சர்வபூதானி. ஆனால் கிருஷ்ணர் அங்கில்லை. ந சாஹம் தேஷு அவஸ்தித. கிருஷ்ணரும் அவரது சக்தியும் வேறு வேறு அல்ல. ஆயினும் சக்தி ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. கதிரவனும் கதிரொளியும் வேற்றுமையற்றவையாயினும் சூரிய ஒளி சூரியனாகி விடாது. அறையின் சாளரத்தின் வழியே கதிரவனின் ஒளி உட்புகுந்து வரலாம். ஆனால் இது கதிரவனே அறைக்குள் வந்ததாகாது. பிரஷ்ய பிராமண சக்தி என விஷ்ணு புராணம் கூறுகின்றது. பரஷ்ய என்றால் நிகரற்ற, பிராமண என்றால் பூரண உண்மை, சக்தி என்றால் சக்தி. பரமபூரணத்தின் சக்தியே எல்லாம். ஆனால் அந்த சக்தியில் ஸ்ரீ கிருஷ்ணரை காண முடியாது. இருவித சக்திகள் உள்ளன, ஜடம் சேதனம் என்பவை. அவை ஜீவாத்மாக்கள் அல்லது தனிப்பட்ட ஆத்மாக்கள் கிருஷ்ணரது உயர் சக்தியை சேர்ந்தவர்கள். ஆனால் ஜட சக்தியால் அவர்கள் கவரப்படக்கூடியவர்களாதலால் அவர்கள் தடஸ்த சக்தி என அழைக்கப்படுகின்றனர். ஆனால் உண்மையில் 2 சக்திகளே உண்டு. எல்லா கிரக கூட்டங்களும் அண்டங்களும் கிருஷ்ணரது சக்தியையே சார்ந்திருக்கின்றன. சூரிய மண்டலத்தில் எவ்வாறு எல்லா கிரகங்களும் சூரிய ஒளியை சார்ந்திருக்கின்றனவோ அதுபோலவே படைப்பிற்குள் எல்லாமே கிருஷ்ண ஒளியை சார்ந்திருக்கின்றன. ஆண்டவனின் இந்த வைபவங்கள் எல்லாமே பக்தனுக்கு ஆனந்தத்தை தருகின்றன. ஆனால் கிருஷ்ணரிடம் பொறாமை கொள்பவனோ அவற்றை நிராகரிக்கிறான். ஒருவன் அபக்தனாயிருந்தால் கிருஷ்ணரது கூற்றுகள் வெற்று பொய்களாகவே தோன்றுகின்றன. ஆனால் ஒருவன் பக்தனாக இருந்தாரோ, ஓ எனது இறைவன் பெரும் சக்தி வாய்ந்தவர் என எண்ணி அன்பும் பெருமதிப்பும் நிறைந்தவனாக ஆகின்றான். பக்தி அற்றவரோ கிருஷ்ணர் நானே இறைவன் என்று கூறுவதால் தாமும் ஒவ்வொருவரும் கூட அதையே கூறலாம் என எண்ணுகின்றனர். ஆனால் அவர்களது விஸ்வரூபத்தை காட்டச் சொன்னால் அவர்களால் முடியாது. இதுவே போலி கடவுளுக்கும் உண்மை கடவுளுக்கும் உள்ள வேற்றுமை. கிருஷ்ணரது லீலைகளை போலியாக நகல் செய்ய முடியாது.
கிருஷ்ணர் 16,000க்கும் மேற்பட்ட மனைவிகளை திருமணம் செய்து கொண்டிருந்தார். அவர்களை 16,000 மாளிகைகளில் மிக நன்றாக வைத்திருந்தார். ஆனால் சாதாரண மனிதனால் ஒரு மனைவியை கூட நன்றாக வைத்துக் கொள்ள முடிவதில்லை. பற்பல வினோதமான விஷயங்களை பேசியதோடு கிருஷ்ணர் நிற்கவில்லை, மிக வினோதமாக செயற்படவும் செய்தார். கிருஷ்ணர் கூறும் அல்லது செய்யும் ஒன்றை ஏற்று பிரிதொன்றை நாம் மறுக்க கூடாது. நம்பிக்கை இருந்தால் அது பூரணமான நம்பிக்கையாகவே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்கிறேன். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.